தூத்துக்குடி நகர சபையில் 5 முறை நகரமன்ற தலைவராகவும் சட்டமேலவை உறுப்பினராகவும் இருந்த ராவ் பகதூர் குருஸ் பர்னாந்த் தம் பதவிக்காலத்தில் தூத்துக்குடிக்கு பொது கல்லறை தோட்டம், கூட்டுறவு வங்கி, சனிக்கிழமை சந்தை, தாய்சேய் நல இல்லம், நகராட்சிக்கு அலுவலக கட்ட இடம், குடிநீர் திட்டம் என மக்கள் நலப்பணிகள் பலவற்றை செய்துள்ளார். எனவே மக்கள் இவரை தூத்துக்குடியின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றனர். முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு இவருக்கு மணிமண்டபம் கட்டி அரசு விழா எடுத்து வருகிறது. இந்நிலையில் குருஸ் பர்னாந்த் நற்பணி மன்றம் சார்பாக பழைய மாநகராட்சி முன்பு நலத்திட்டங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு வந்த அனைவரையும் நற்பணி மன்றத்தின் தலைவர் ஹெர்மன் கில்ட் வரவேற்றார். விழாவிற்கு மன்ற அமைப்பாளரும் மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு சங்க முன்னாள் தலைவருமான எட்வின் பாண்டியன் தலைமை தாங்கினார். மன்றத்தின் செயலாளர் சசிகுமார் முன்னிலை வகித்தார். வந்திருந்த அனைவருக்கும் பொருளாளர் டெரன்ஸ் நன்றி கூறினார். குருஸ் பர்னாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு பழைய மாநகராட்சி முன்பு நடந்த விழாவில் பரதக்குழு மகளிர் அணி தலைவி நிர்மலா கேக்கை வெட்டி தலைவர்களுக்கு வழங்கினார். லூசிய மாற்றுத்திறனாளிகள் இல்லம், முதியோர் இல்லத்திற்கு தலா 10,000 நன்தொகையை திரேஸ்புரம் ஊர்நல கமிட்டி தலைவர் வில்லியம் மஸ்கர்னாஸ் வழங்கினார். 10 ஏழை பெண்களுக்கு ஏரல் அருட்தந்தை ரவீந்திரன் அடிகளார் தையல் இயந்திரங்களை வழங்கினார். 100 தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி பையை மதுரை புனித சவேரிய சாவடி டிரஸ்ட் தலைவர் சுரேஷ் மன்னத்தோ வழங்கினார். மேலும் 600 பேருக்கு சில்வர் பாத்திரம் வழங்கப்பட்டது. வீராங்கனை இயக்கத்தின் பேராசிரியர் ஃபாத்திமா பாபு, அன்னை பிரதர் நலசங்க நிர்வாகிகளான சேவியர் வாஸ், ரோமால்ட், காஸ்ட்ரோ, பாஸ்கரன் நெய்தல், எழுத்தாளர் இயக்கத்தின் தமிழ்ச்செம்மல் நெய்தல் ஆண்டோ, திரேஸ்புரம் ஊர்நல கமிட்டியின் வில்லியம், ராபர்ட், அமளி நகர் பிரேசில், ஏரல் பெஸ்கி, தாமஸ் பரதக்குழு எழுச்சி போராளிகள் இயக்கத்தை சார்ந்த கனிட், ராஜன், ராகேஷ், குருஸ் பர்னாந்த் நற்பணி மன்றத்தை சேர்ந்த கல்யாண சுந்தரம், சேவியர் சில்வா, வர்கீஸ், ஆண்ட்ரூஸ், ஜெனிஸ், ஜெபி, அரவிந்த், ரியாஸ் மற்றும் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவை நடத்திய ஹெர்மன் கில்ட், எட்வின் பாண்டியன், எழுத்தாளர் நெய்தல் ஆண்டோ ஆகியோருக்கு வணிக சங்கங்களின் பேரவையை சார்ந்த விநாயகமூர்த்தி பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். விழாவில் தூத்துக்குடி நகர் வளர்ச்சிக்கு பாடுபட்ட குருஸ் பர்னாந்த் பெயரை புதிய மாநகராட்சி அலுவலகத்திற்கு சூட்ட வேண்டும், அவரது பிறந்த நாள் அன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்க வேண்டும் என மன்ற அமைப்பாளர் எட்வின் பாண்டியன் கோரிக்கை விடுத்தார். 1925 தூத்துக்குடி நகராட்சியாக கொண்டு இந்த நகராட்சியுடைய கொள்கை ராஜ்மோகன் குடிச்சுதான் பேர் வச்சிருக்காங்க. இன்னும் அவருக்கு நாம் செலுத்த வேண்டிய 2 கடமை இருக்கிறது. அரசுக்கு நாங்கள் ஒழிக்க போகிறோம். ஒன்றே மாநகராட்சிக்கு அவருடைய பெயரை வைக்க வேண்டும். இன்னொன்று தூத்துக்குடியிலே அரசு விடுமுறை நவம்பர் 15ஆம் தேதி அரசு விடுமுறையாக அறிவிக்க வேண்டும். இந்த 2ம் இவருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை. இது ஒரு ஜாதி மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்களும் ஒன்று கூடி அவருக்கு நாம் செய்ய வேண்டிய தூத்துக்குடியில் உள்ள கடமை அது இன்னும் இருக்கிறது. எவ்வளவு பெரிதாக கொண்டு வருகிறீர்களோ அவ்வளவு கூட இந்த சமூகம் விளக்கு கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு கடந்த ஒரு ஆண்டுகளை விட மிக சிறப்பாக இளைஞர்களின் ஒருங்கிணைப்பு, அந்த நீங்களுடைய நாட்டை சொல்லக்கூடிய இளைஞர்களுடைய ஒருங்கிணைப்பு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு இனம் எங்கு ஒடுக்கப்படுகிறதோ அங்கிருந்து இனம் பின்னி எழும். இதுதான் வரலாறு. தூத்துக்குடியிலே வாக்காளர்களை எடுத்துக்கொண்டால் தூத்துக்குடியிலே மெஜாரிட்டி இருக்கக்கூடிய சமூகம் என்று பல சொன்னால் நீங்கள் ஓட்டுநீர் எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த தெருவில் இருந்தாலும் சரி, பாவை இல்லாத தெருவிலே தூத்துக்குடியில கிடையாது. மாற்று சமூகத்தில் இல்லாத தெரு இருக்குது. ஆனால் பாவையில தெருவில் இல்லாத தெருவிலே தூத்துக்குடியில கிடையாது. 3 ஊருக்குள்ள பரவாயில்லாம். ஆனால் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை இந்த அரசியல் கட்சிகள் ஒரு கட்சி சொல்லுங்க, எல்லா அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அந்த வாய்ப்புக்காக நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். ஒண்ணு வாய்ப்பு தான். நாங்க எந்த சமூகத்துக்கு எதிரானவங்க கிடையாது. இதே கோயில்பட்டியில் எடுத்துக்கிட்டு 2 சமூகம் மாற்றி எடுத்துக்கிறாங்க. ராஜகுடத்துல 2 சமூகம் எடுத்துக்கிறாங்க. திருநெல்வேலியில் 2 சமூகம் எடுத்துக்கிறாங்க. தூத்துக்குடியில மட்டும்தான் எங்களுக்கு வாய்ப்பு எப்பவும் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மெஜாரிட்டி இருந்து கூட நாங்க தான் நம்புறோம். தூத்துக்குடியில மொத்தத்தில் அதிகமாக இருக்கிறது நாங்க தான். ஆனா மெஜாரிட்டி எங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒண்ணு எங்களுக்கு வாய்ப்பு
எப்பனாலும் யாரு போனாலும் தமிழ்நாட்டில் நீங்க எவ்வளவு சாதாரண தொடர்பு வச்சுக்க. நீங்க எப்ப வரீங்க சொல்லுங்க, நாங்க யாரும் மாட்டோம். அதை வந்து மன்னித்து போறதுல மன்னிக்க முடியாது. நாங்க எழுச்சி அடைஞ்சோம் ஊர் தாங்காது. எப்ப வரலன்னு சொல்லு, எப்பனாலும் சந்திக்க தயாரா இருக்கும். சும்மா கிடையாது, ஒரு வீரர்களுக்கு சம்பவம் இன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு கிடையாது. பரவல் என்ற மன்னன் நாடு வந்து பாராநாடு என்று பெயர் வரலாற்றுக்கு படிப்பாரு. ஏன்னா அன்னைக்கு வீரம் மட்டும் ஆள முடியும். எங்க வரைக்கும் நாங்க வாழ போறோமோ அந்த வரைக்கும் ஆட்சி இருந்துச்சு. டெல்லி வரைக்கும் ஆண்டோம், அகிலாபுரம் சொல்லக்கூடிய டெல்லி வரைக்கும் ஆண்டோம். என்ன எங்க அவ்வளவு வீரம் இன்னைக்கு இருக்கு. எங்க பிள்ளைகளை படிச்சுட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்கிற அமைதியா இருக்கிறாங்க. தேவைப்பட்ட இருக்கிறோம். வன்முறை வேண்டாம் நினைக்கிறோம். ஆனா வன்முறை வந்து எங்களை விடக்கூடாது. அது வந்து இந்த சமூகம் வந்து எப்பவும் ஒற்றுமையா இருக்கும். ஒரு அரசருக்கு இருந்த சமூகம் வெளியே வந்துச்சுன்னா ஒன்னா நிற்பான், எங்கிட்டு தெரிய மாட்டான். சூழல் காரணமா நாங்க எல்லாம் வேண்டாம். இந்த தூத்துக்குடி வந்து நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு திருமணம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒற்றுமையா இருக்குது. அனைத்து சமூகங்களும் ஒற்றுமையா இருக்காங்க. தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் போராட்டத்துல பார்த்துருப்பீங்க. எல்லா சமூகமும் சேர்ந்து ஸ்டெர்லைட் போராட்டம் ஜெயித்தாங்க. ஸ்டெர்லைட் நடத்த முடிஞ்சிச்சு. அதுக்காக அங்கங்க இருக்கிற சூழ்நிலையை நாங்க வந்து ஏற்க எதிர்க்கிற மக்கள் கூட நாங்கள் விரோதமா இருக்கிறோம். எல்லா சமூகங்களும் வச்சுட்டு நாங்கள் இருக்கிறோம். அதனால எல்லாரும் வந்து இந்த புதுப்பொருளாதார சிறப்பை வந்து நீங்க வந்து அனுபவிச்சுட்டு போகணும். ஏன் அந்த நலத்திட்டத்தை எதிர் பண்ணி இந்த நலத்திட்டத்தை முழுசாக ஏற்பாடு பண்ணி முடிக்கிறது எதிர் பண்ணிருந்தோம். அதெல்லாம் முடிஞ்ச இருந்தாலும் கூட அவர்தான் நிறைய விஷயங்கள் வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா புதுப்பொருளாது இந்த ஊருக்கே வந்து எல்லாத்தையும் தானம் கொடுத்துட்டு போனவர். புதுப்பொருள் வந்து நலத்திட்டங்களை கொடுத்தவர். புதுப்பொருள் வந்து தண்ணியை கொண்டு வந்தவர். வடுவம் பெற்றவரே ஐயா புதுப்பொருள் தான். அதனால அப்படிப்பட்ட புதுப்பொருள் கொடுத்து கொடுத்து சோதனை மிகப்பெரிய வல்லல் தமிழர் அவங்க கொடுத்து கொடுத்து தான் வந்து வழி போனாங்க. அதே மாதிரி அவங்க உங்களுடைய தலைவரை பின்பற்றிதான் நாங்கள் புதுப்பொருள் பதினாலோட இந்த நடத்துக்காக வழங்கிட்டு இருக்கோம். அதை எல்லாரும் வந்து அனைவரையும் புதுப்பொருள் அர்ப்பணத்துக்கு சார்பாக வருக வருகை வரவேற்று
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.